டைம் ஆயிட்டே இருக்கு, கொஞ்சம் கால் பண்ணி பாருங்களேன். போன் எடுக்கல. அப்போ வந்துட்டு இருக்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். அவர்தான். ஹலோ சார். என்ன விஸ்வா, ஹோட்டலுக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டோம் சார். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாரி விஸ்வா, உங்ககிட்ட சொன்னேன்ல சம்மந்தி வீட்டுக்கு வந்திருக்கேன்னு. ஆமா சார். வந்த இடத்துல கொஞ்சம் அவருடைய அண்ணனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. என்னால தவிர்க்க முடியல. அதான் அவரை மீட் பண்ணிட்டு நான் இப்பதான் கிளம்புறேன். நான் எப்படியும் வர்றதுக்கு மிட் நைட் ஆயிடும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க நம்ம ஹோட்டல்லையே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ண முடியுமா? மார்னிங் நம்ம மீட் பண்ணி பேசிக்கலாம். ஸ்டே பண்ணணுமா? ஆமா விஸ்வா, இன்னும் 1 ஹவர்ல என்னுடைய சன் கார்த்திக் உங்களை மீட் பண்ண வருவான். அவன் தான் கல்யாண மாப்பிள்ள. அவன் உங்ககிட்ட சில டீடைல்ஸ் பேசணும்னு சொன்னான். நீங்க அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. மார்னிங் நம்ம மத்தத பேசிக்கலாம். இல்ல சார், நைட்டு ஸ்டே பண்ற மாதிரி வரல. வேணும்னா ஒன்று பண்ணலாமா சார்? இப்போ போயிட்டு நெக்ஸ்ட் வீக் வரட்டுமா சார்? இல்ல விஸ்வா, நாளைக்கு மிஸ் பண்ணிட்டோம்னா மார்கழி ஸ்டார்ட் ஆயிடும். நான் கொஞ்சம் நேரங்காலம் பாக்குறவன். மார்கழியில கல்யாண விஷயம் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன விஸ்வா, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க இன்னும் யோசிக்கிறீங்க? இல்ல சார், இத பாருங்க விஸ்வா, உங்க மேட்ரிமோனிய பத்தி பப்ளிக்ல நல்ல ஒப்பீனியன் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணி பேசுறேன். இதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கிங்க. ஓகே சார், நாங்க ஸ்டே பண்றோம். காலையில மீட் பண்ணலாம். ஓகே விஸ்வா, நான் வந்துடுறேன். ஓகே சார். என்னாச்சு? அவர் வர்றதுக்கு மிட் நைட் ஆகுமா, அதனால நைட்டு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண சொல்றாரு. ஸ்டே பண்ணணுமா? நீ ஒன்றும் ஸ்டே பண்ண வேண்டாம். கேப் டிரைவர் வெளியில வெயிட் பண்றாரு. நீ அந்த கேப்ல கிளம்பி போயிரு. பெரிய ப்ராஃபிட் உள்ள ஆர்டர், மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு எம்டி சொல்லியிருக்காரு. கிளைண்ட்டும் வெயிட் பண்ணலன்னா ஆர்டர் கிடைக்காத மாதிரியே பேசுறாரு. அதனால நான் இங்க இருந்து கிளைண்ட்டை மீட் பண்ணிட்டு ஆர்டரோட வரேன். நீ வேணா கிளம்பு. என்ன யோசிக்கிற? இல்ல, எம்டி என்னையும் கிளையண்ட் இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி ஐடியா சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. வர வழியில 2-3 ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அதான். என்கிட்ட சொல்லு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல, அதை நான் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அதுக்காக நீங்க ஸ்டே பண்ண முடியாதுல்ல? ஏன்? பொண்ணுன்னா ஒரு இடத்துல வேலைக்காக ஸ்டே பண்ண கூடாதா? இங்க நம்ம ஒர்க் விஷயமா தான் வந்திருக்கோம். பொண்ணுங்கிறதுக்காக என்னை பத்தி worry பண்ணிக்க வேண்டாம். I'll take care of myself, okay? வாங்க, ரிசப்ஷன்ல சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போலாம். ஓகே, your wish. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். சார் இப்பதான் கால் பண்ணாங்க. அவர் வர மிட் நைட் ஆயிடுமா, அதனால எங்களை இங்கேயே ஸ்டே பண்ண சொன்னாரு. ஓ, சாரோட சன் வந்து எங்களை ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஸோ ஓகே சார். இந்தாங்க சார். சார், 6th ஃப்ளோர். ரெண்டுமே ஆப்போசிட் ரூம் தான் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, நீ உன் ரூமுக்கு போ. நான் கேப் டிரைவர் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. அண்ணே, சொல்லுங்க சார்.
நாங்க நைட் இங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு. மார்னிங் தான் கிளைண்ட்டை மீட் பண்ண போறோம். நீங்க கிளம்புங்கண்ணே. ஓகே சார். அமௌண்ட் எவ்வளோண்ணே? 1 செகண்ட் சார். 2100 ரூபா சார். இந்தாங்கண்ணே, இதை வச்சுக்கோங்கண்ணே. தேங்க்யூண்ணே. ரொம்ப நன்றி சார். போயிட்டு வாங்கண்ணே. வரேன் சார். சொல்லு துளசி. அம்மா, ஒரு கிளையண்ட்டை பார்க்கறதுக்காக அவசர அவசரமா காஞ்சிபுரம் வரைக்கும் எம்டி போக சொல்லிட்டாரு. நானும் நைட்டுக்குள்ள ரிட்டர்ன் ஆயிடலான்னு இங்க வந்துட்டேன். வந்த இடத்துல நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில தான் கிளையண்ட்டை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு காலையில மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கிளம்பி வந்துட்டுமா? என்னடி சொல்ற? நீ மட்டும் தனியா எப்படி, அதுவும் காஞ்சிபுரத்துல? அதெல்லாம் வேண்டாம், நீ இப்பவே கிளம்பி வந்துரு. அம்மா, நான் மட்டும் தனியா இல்லம்மா, துணைக்கு ஆள் இருக்காங்க. யாரு? விஸ்வா இருக்கா அம்மா, அவனும் நானும் தான் வந்திருக்கோம். விஸ்வாவோட இருக்கியா? ஆமாம்மா. சரிம்மா, நீ நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையிலேயே வா. ஓகேம்மா. சரி துளசி, வச்சிடுறேன். பாய். வீட்டில் காப்பு கட்டியாச்சு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, அனாவசியமா நைட் எங்கேயும் தங்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்களே. அவங்களுக்கு தெரியாம இவ்வளோ தூரம் வந்துட்டோமே. நைட்டு வீட்டுக்கு வரமாட்டேன்னு அம்மா கிட்ட சமாளிக்கணுமே. என்ன சொல்லி சமாளிக்கலாம்? ஆஃபீஸ்ல தங்குறேன்னு சொல்லிடுவோம், அப்பதான் விடுவாங்க. இல்லைன்னா உடனே கிளம்பி வர சொல்லிடுவாங்களே. விஸ்வா, சொல்லு விஸ்வா. அம்மா. என்ன விஸ்வா, ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டியா? அது இல்லம்மா, இங்க டெல்லியில இருந்து முக்கியமான கிளைண்ட் எல்லாம் வந்திருக்காங்க. முக்கியமான ப்ராஜெக்ட். அதனால நானு எம்டி எல்லாருமே அவங்க ரிசீவ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படியும் கிளைண்ட்டுக்கு ப்ராஜெக்ட் மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுமா. அதனால நைட்டு ஆஃபீஸ்ல ஸ்டே பண்ணிட்டு காலையில கிளைண்ட்டை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு வந்துடுறோமா. என்ன விஸ்வா, நைட்டு வெளியில தங்குறியா? டேய், உனக்கு காப்பு கட்டியாச்சுடா. நைட்டு வெளியில தங்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இல்ல விஸ்வா, வேண்டாம், நீ கிளம்பி வந்துரு. அப்படி பார்த்தே ஆகணும்னா காலையில கூட நீ கிளம்பி போலாம். நைட் எல்லாம் நீ வெளியில தங்க வேண்டாம். இல்லம்மா, நான் ஸ்டே பண்ணி கிளைண்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணுமா. அது மட்டும் இல்லம்மா, காப்பு கட்டியாச்சு, வெளியில போக கூடாதுங்கிறதுனால தான் ஆஃபீஸ்லயே டிஸ்கஸ் பண்றோம். எனக்காக வந்திருக்காங்க. ஒரே ஒரு நாள் நைட்டு மட்டும் இங்க இருந்துட்டு காலைல வந்துடுறேம்மா. என்னம்மா இவ்வளவு தூரம் சொல்றேன், ப்ளீஸ்மா. சரி விஸ்வா, ஒரு நைட்டு தான். நைட்டே பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு காலையில கிளம்பி வந்துடணும், சரியா? சரிம்மா. அம்மா, அப்புறம் நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. தூங்குறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி கடங்க கிட்ட தைலம் தேய்ச்சி விட சொல்லிட்டு சுடு தண்ணியில அதை கிளீன் பண்ணிட்டு அப்புறமா தூங்குங்க. சரிப்பா.
நான் பாத்துக்கிறேன். இத பாரு, டைமுக்கு நீயும் சாப்பிடு, சரியா? ஓகேம்மா. சரி விஸ்வா, வச்சிடுறேன். அப்பாடா, ஒரு வழியா சமாளிச்சிட்டோம். ஹலோ சார், உங்களை பார்க்கறதுக்காக எம்டியோட சன் லாபில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். ஓ அப்படியா, வந்துட்டாங்களா? ஆமா சார், உங்களை மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க, நான் கீழே வந்துடுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ துளசி, நம்மளை பார்க்கறதுக்காக கிளையண்டோட சன் வந்துட்டாராம். கீழே லாபில தான் வெயிட் பண்றாராம். நம்மளை உடனே வர சொல்றாங்க. நான் உடனே வரேன். ஓகே, பாய். போலாமா? வாங்க சார், வாங்க மேடம், வாங்க வாங்க. சார். ஓகே. இல்ல பேபி, நிச்சயமா அப்படி கிடையாது. இவங்க தான் சார். ஹாய். ஹாய் சார். ஹாய். பேபி, நான் அப்புறமா கால் பண்றேன். கன்ஃபார்ம் நான் கால் பண்றேன். வை. தேங்க்யூ சார். ஹாய். ஹாய். ஐ அம் கார்த்திக். ஐ அம் விஸ்வா. சூப்பர். உங்க நேம்? ஐம் துளசி. ஓகே. ப்ளீஸ் பி சீட்டட். ஷூர். உங்களுக்கு இங்க எல்லாம் ஓகே தானே? யா, ஓகே சார். ஆக்சுவலா என்னுடைய மேரேஜ் சம்திங் ஸ்பெஷலா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நீங்க வரீங்கன்னு சொன்னதும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு சில ஐடியாஸ் எல்லாம் இருக்கு, ஆனா அது கொஞ்சம் கிளியரா இல்ல. எப்படி சொல்றதுன்னா, புதுசா யாருமே பண்ணாத மாதிரி இருக்கணும். ஃப்ரண்ட் பேஜ்ல நியூஸ் கவர் பண்ற மாதிரி கிரியேட்டிவா இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் மேரேஜ் எவ்வளவு கிராண்டா பண்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு யூனிக்கா பண்றது தான் முக்கியம். அதனால தான் நான் உங்களை சூஸ் பண்ணிருக்கேன். சோ கார்த்திக் வெட்ஸ் ரேகாங்கிறது ட்ரெண்டிங் ஆகணும். யா சார், கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரியே பண்ணிடலாம். ஒன் செகண்ட். ஷூர். பேசிட்டு தான் இருக்கேன் டாட். ஓகே டாட். ஓகே. அப்பா தான் மீட் பண்ணிட்டியான்னு கேக்குறாரு. ஓகே, நீங்க ஏதாவது ஐடியாவோட வந்திருக்கீங்களா? எஸ் சார். சொல்லுங்க நீங்க. ஓகே தான், பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது பெஸ்டா இல்ல. எனக்கு சம்திங் ஸ்பெஷலா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த ஃப்ளைட்ல ஒரு கப்பிள்ஸ் மேரேஜ் பண்ணாங்கல்ல, அத பத்தி எல்லாருமே பேசினாங்க.
அவ்வளோ ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது யூனிக்கா இருக்கணும். அந்த மாதிரினா இப்படி பண்ணிடலாம் சார். ஆனா அதை விட இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். எக்ஸ்பென்ஸ பத்தி நீங்க வரி பண்ண வேண்டாம். வெறும் ஐடியா மட்டும் சொல்லுங்க. ஓகே சார். சூப்பர், எக்ஸலென்ட். அப்போ நம்ம அப்படியே பண்ணிடலாம் சார். ஸோ ஷிப்ல மேரேஜ் பண்றதுங்கிறது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி சம்திங் ஸ்பெஷலாவும் இருக்கும் அண்ட் நியூஸ் கவர் பண்ற மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஷிப்ல அவ்வளோ பேருக்கு முன்னாடி இப்ப நான் சொன்ன மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பா இந்தியா ட்ரெண்டிங்ல நம்பர் 1 உங்களோட மேரேஜ் தான் இருக்கும். எஸ் எஸ் துளசி, நீங்க சொல்றது கரெக்ட். ஷிப்ல மேரேஜ் பண்ண போறதை தாண்டி நீங்க யூனிக்கா ஒரு விஷயம் பண்ண போறதா சொல்றீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இதுதான். ஐ அம் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட். ரியலி வெரி நைஸ். ஓகே, இதே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க தான் என்னுடைய வெட்டிங் ஈவென்ட்டை கண்டக்ட் பண்றீங்க. ஓகே சார். எஸ் ஓகே துளசி, நீங்க போங்க. நான் சார் கிட்ட கொஞ்சம் ப்ரொடக்ஷன் விஷயமா பேச வேண்டியது இருக்கு. ஓகே சார், ஷூர். ஓகே, கேரி ஆன். விஸ்வா, நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களா? இல்ல, அது வந்து நீங்க இழுக்கும் போதே தெரியுது பண்ணுவீங்கன்னு. கம் ஆன் விஸ்வா. ஆக்சுவலி நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன். உங்களோட ஐடியா என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. லெட்ஸ் ட்ரிங்க் a little for me. இல்ல சார், வேண்டாமே. என்ன விஸ்வா, ஹாப்பியா இருக்கேன். ஒரு சிப் அடிக்கலான்னு கேட்டா இப்படி பண்றீங்க. இல்ல சார், நான் மட்டும் தனியா வரல. தெரியுது, துளசிக்காக தானே நீங்க யோசிக்கிறீங்க. இத பாருங்க, அத பத்தில நீங்க ஒண்ணும் வரி பண்ணிக்காதீங்க. ஸ்வேதா. எஸ் சார். ஸ்வேதா, ஜஸ்ட் லவ் மேட்ரிமோனில இருந்து வந்திருக்காங்கல்ல துளசி, அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. அவங்களுக்கு எந்த குறையும் இருக்க கூடாது. ஓகே சார். தென் மேனேஜர் இருக்காரா? மேனேஜர் கிட்ட சொல்லி எங்க 2 பேருக்கும் ட்ரிங்க்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லதா சொல்லுங்க. ஓகே சார். ஓகே, கோ. ஓகே சார். ஃபாஸ்ட். இல்ல சார், எனக்கு வேண்டாம். நீங்க மட்டும் சாப்பிடுங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்கல்ல? பண்ணுவேன் சார், பட் கொஞ்சம் அகேஷனலா தான் பண்ணுவேன். பண்ணுவீங்கல்ல, அப்புறம் என்ன? வாங்க. அட வாங்க விஸ்வா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சில் பண்ணிட்டு வாங்க, போங்க போங்க விஸ்வா. விஸ்வா, எடுத்துக்கோங்க. அட என்ன யோசிக்கிறீங்க? எடுங்க. விஸ்வா, குடிங்க. கம் ஆன் விஸ்வா, குடிங்க. சியர்ஸ் பண்ணணும். பண்ணுங்க. சியர்ஸ். இந்த பிசினஸ் நமக்கு கிடைக்கணும்னா குடிக்கிறத தவிர வேற வழியே இல்லை.